Hello students, இந்த வீடியோல நம்ம ஹைட்ரோகார்பன்ஸ்னா என்ன அதனுடைய கிளாசிஃபிகேஷன் பார்க்க போறோம். So ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்றது compounds which contains hydrogen and carbon. So கார்பனும் ஹைட்ரஜனும் ஒரு காம்பவுண்ட் ஃபுல்லா வந்து கம்ப்ளீட்டா என்டையரா ஹைட்ரஜனும் கார்பனும் மட்டும் இருந்ததுன்னா அந்த காம்பவுண்ட்ஸ் நம்ம ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு நேச்சுரலாகவே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட். இப்போ இதனுடைய கிளாசிஃபிகேஷன் பார்க்க போறோம். ஸோ ஹைட்ரோகார்பன்ஸ் பேசிக்கா ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று அலிஃபாட்டிக், இன்னொன்று அரோமேட்டிக். ஸோ எதை வச்சு ஹைட்ரோகார்பன்ஸை அலிஃபாட்டிக் அரோமேட்டிக் அப்படின்னு பிரிக்கிறாங்கன்னா இந்த கார்பன் ஹைட்ரோகார்பன்ஸில் கார்பன் ஆட்டம்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் பேட்டர்னை வச்சு அலிஃபாட்டிக் ஆர் அரோமேட்டிக் அப்படின்னு பிரிக்கிறோம். ஸோ அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்றது மெயினாக தே ஆர் சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், சைக்ளிக் ஃபார்மில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸு. அதனுடைய மெயின் என்ன பார்த்தோன்னா ஒன்று பென்சின் ரிங் இருக்கும், இல்லைன்னா பென்சின் டெரிவேட்டிவ்ஸ் இருக்கும். இப்போ அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் நம்ம சொல்கிறோம். இந்த அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பென்சீன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பென்சீனை எக்ஸாம்பிளாக எடுக்கலாம். ஸோ இந்த அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸை நம்ம அரீன்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்றது பேசிக்காக ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட். தே ஆர் கேரக்டரைஸ்டு பை ஒரு பென்சின் ரிங்கோ அல்லது பென்சின் டெரிவேட்டிவ்ஸோ இருக்கக்கூடியது. இப்போ அலிஃபாட்டிக் அப்படின்றது பென்சின் ரிங் இல்லாமல் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அலிஃபாட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அலிஃபாட்டிக்கை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று ஏசைக்ளிக். ஏசைக்ளிக்னா சைக்ளிக் இல்லாமல் வெறும் வந்து லீனியர் செயினா அந்த மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம ஏசைக்ளிக் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்துட்டு சைக்ளிக் ரிங் ஸ்ட்ரக்சரில் இருந்ததுன்னா அதை நம்ம சைக்ளிக் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஏசைக்ளிக்னாலும் சரி சைக்ளிக்னாலும் சரி இதை வந்து மூணாக பிரிக்கலாம். ஸோ ஒன்று ஆல்கேன்ஸ், ஆல்கீன்ஸ், ஆல்கைன்ஸ். அதே மாதிரி சைக்ளிக்கையும் நம்ம மூணா பிரிக்கிறோம். ஆல்கேன்ஸ், ஆல்கீன்ஸ், ஆல்கைன்ஸ். இப்போ ஆல்கேன்ஸ் அப்படின்னா வந்து கார்பன் கார்பனுக்கு நடுவில் சிங்கிள் பாண்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆல்கேன்ஸ் எல்லாமே வந்து தே ஆர் சேச்சுரேட்டட். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்கும். ஸோ கார்பனுக்கும் கார்பனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம எது எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், CH3 CH3. ஸோ இதனுடைய பேரு ஈத்தேன். ஆல்கீன்ஸ் ஆல்கைன்ஸ் அப்படின்றது எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா ரெண்டுத்துலையுமே வந்து இப்போ ஆல்கீன்ல கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கும், ஆல்கைன்ல கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். ஸோ இந்த ஆல்கீன்ஸ் ஆல்கைன்ஸை நம்ம அன்சாச்சுரேட்டட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்னா கார்பன் கார்பனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டபுள் பாண்டோ அல்லது ட்ரிபிள் பாண்ட். ஸோ நம்ம தான் மல்டிபிள் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாண்ட்ஸ் வந்து லோக்கலைஸ்டாக இருந்ததுன்னா, டீலோக்கலைசேஷன் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக ரெண்டு கார்பனுக்கு நடுவில் இருந்தது அப்படின்னா அதை நம்ம அன்சாச்சுரேட்டட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஆல்கீன்ஸும் நம்மளுக்கு அன்சாச்சுரேட்டட் தான், ஆல்கைன்ஸும் அன்சாச்சுரேட்டட் தான். ஸோ இங்கே அன்சாச்சுரேட்டட் அன்சாச்சுரேட்டட், இங்கேயும் ஆல்கைன்ஸும் அன்சாச்சுரேட்டட். ஸோ ஆல்கீன்ஸ் அப்படின்னா கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கணும், சரியா?
ஸோ ஆல்கைன்ஸ் அப்படின்றது கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் இருக்கணும். ஸோ இது டபுள் பாண்டு, இங்க ட்ரிபிள் பாண்ட். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் ஈத்தீன் அல்லது எத்திலின் ரெண்டும் ஒன்று தான். ஸோ CH2 டபுள் பாண்ட் CH2 ஈத்தீன் அல்லது எத்திலின். இங்க வரும்போது எக்ஸாம்பிளுக்கு CH ட்ரிபிள் பாண்ட் CH ஈத்தைன் அப்படின்னு நம்ம சொல்றோம், அல்லது அசிட்டிலின். ஸோ இது ஏசைக்ளிக். எப்படி ஏசைக்ளிக் நம்ம ஆல்கேன்ஸ்னா CC சிங்கிள் பாண்ட், ஆல்கீன்ஸ்னா C டபுள் பாண்ட் C, ஆல்கைன்ஸ்னா C ட்ரிபிள் பாண்ட் Cன்னு சொன்னோமோ அதே மாதிரியானது தான் இங்கேயும் இருக்க போகுது. ஆனால் நம்மளோட காம்பவுண்ட் இங்கே சைக்ளிக் ஃபார்மில் இருக்கும். ஸோ ஆல்கேன்ஸ் வந்து சேச்சுரேட்டடாக இருக்கும், சேச்சுரேட்டட். ஆல்கீன்ஸ் வந்து அன்சேச்சுரேட்டட், ஆல்கைன்ஸும் அன்சேச்சுரேட்டட். இப்போ இதில் சைக்ளிக் அப்படின்னா நான் சொன்னேன் ரிங் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். நம்ம இங்கே எழுதுனதுல எதுலையுமே ரிங் ஸ்ட்ரக்சர் கிடையாது. ரிங் ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா அந்த ஆல்கேனை நம்ம சைக்ளிக் ஆல்கேன் சொல்கிறோம், சைக்ளிக் ஆல்கீன் சொல்கிறோம், சைக்ளிக் ஆல்கைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி. ஸோ இந்த ஒரு இடத்துலையும் கார்பன் இருக்கு. ஸோ CH2 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 CH2. ஸோ 4 கார்பனும் இப்படி ஒரு சைக்ளிக் ஃபார்மேஷன்ல இருக்கு. இதுக்கு பேரு சைக்ளோ, 4 கார்பன், அதனால சைக்ளோ பியூட்டேன். அடுத்தது ஆல்கீன்ஸ் அப்படின்னா கார்பன் கார்பனுக்கு நடுவில் டபுள் பாண்ட் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி. ஸோ இங்கே என்ன ஆகுது, டபுள் பாண்ட் இருக்கு. இப்போ இந்த கார்பனுக்கும் நடுவில் டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிங் ஸ்ட்ரக்சர் வித் டபுள் பாண்ட் இருந்ததுன்னா அதை நம்ம சைக்ளிக் ஆல்கீன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதனுடைய பேரு சைக்ளோ. இது 4 கார்பன் இருக்கு, அதனால பியூட் டபுள் பாண்ட் இருக்கு, பியூட்டீன். அடுத்தது ஆல்கைன் வரும்போது எப்படி இருக்கணும், ட்ரிபிள் பாண்ட் இருக்கணும். கார்பனுக்கும் நடுவில் ட்ரிபிள் பாண்ட். ஸோ இந்த இடத்துல இங்கே ஒரு பாண்ட், இங்கே ஒரு பாண்ட். ஸோ இந்த கார்பனுக்கும் நடுவில் ட்ரிபிள் பாண்ட். ஸோ இதுக்கு பேரு சைக்ளோ பியூட்டைன். ஸோ இதுதான் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஹைட்ரோகார்பன். ஸோ ஹைட்ரோகார்பன்ஸை மெயினாக நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று அலிஃபேட்டிக் ஹைட்ரோகார்பன், இன்னொன்று வந்து அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன். ஸோ ஹைட்ரோகார்பன், அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் அப்படின்றது பென்சீன் ரிங்கோ அல்லது பென்சீன் டெரிவேட்டிவ்ஸோ இருக்கக்கூடியதை நம்ம அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் அரீன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அலிஃபேட்டிக் அப்படின்றத நம்ம சைக்ளிக், அதாவது ரிங் உள்ளது ரிங் இல்லாதது அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம். ஏசைக்ளிக்னாலும் சரி சைக்ளிக்னாலும் அந்த அலிஃபேட்டிக் ஹைட்ரோகார்பனை நம்ம ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன் அப்படின்னு 3ஆ பிரிக்கிறோம். ஸோ ஆல்கேன்ஸ் அப்படின்றது வெறும் கார்பன், சிங்கிள் பாண்ட் கார்பன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ், அதனால அதை நம்ம சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்றோம். ஆல்கீன்ஸும் ஆல்கைன்ஸ்லயும் லோக்கலைஸ்ட் மல்டிபிள் பாண்ட்ஸ் இருக்கு. அதாவது ஆல்கீன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கார்பன் டபுள் பாண்ட் கார்பன், ஆல்கைன் அப்படின்னா கார்பன் ட்ரிபிள் பாண்ட் கார்பன் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டபுள் பாண்டோ அல்லது ட்ரிபிள் பாண்டோ நம்மளுக்கு லோக்கலைஸ்ட் இருக்கிறதுனால, அதாவது 2 கார்பனுக்கு நடுவில் அந்த இடத்துல மட்டும் ஸ்பெசிஃபிக்கா இருக்கு அப்படின்றதுனால இதை நம்ம அன்சாச்சுரேட்டட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆல்கீன்ஸும் ஆல்கைன்ஸும் அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஒன்னொன்னுத்துக்கும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ எல்லாருக்கும் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.